ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எளிமையான முறையில் சாம்பார் செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை போட்டு அதையும் வதக்குங்க. அடுத்து கேரட் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வேறு காய்கறி சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு வீட்டில் உள்ள மசால் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து சக்தி சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. பொடியோட வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்துருக்கோம். நம்ம எடுத்துருக்கிற பருப்பு பாசிப்பருப்பு. இதை நல்லா மசிஞ்சு விட்டுருங்க. பருப்பை நல்லா மசிஞ்சு விட்ட பிறகு அதை நம்ம தக்காளி கேரட்டு போட்டு வதக்கியிருக்கோம்ல, அந்த இதுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல குழம்பு கொதிச்சு வரும்போதே உங்களுக்கு சூப்பரான மணம் வரும், சாம்பாரோட மணம். இது சிம்பிளாக ஈஸியாக செய்கிறவை தான். பருப்பை மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். குக்கரில் வைக்கிறதோட பருப்பை சட்டியில் வேக வச்சிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக உங்களுக்கு இருக்கும். சாம்பார் நல்லா கொதித்து வந்த பிறகு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு தாளிப்பு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். தாளிப்புக்கு நம்ம தாளிப்பு கரண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கடுகு போட்ட பிறகு கொஞ்சோண்டு சீரகம் போட்டிங்கன்னா நல்லா வாசனை வரும் உங்களுக்கு வெடிப்புடும்போது. அதுக்கடுத்து வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஒரு கிண்டிட்டு அந்த வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் சேரும்போது ஒரு நல்ல வாசனை உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த நம்ம சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஒரு கிண்டிட்டு இந்த தாளிப்பை எடுத்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. தாளிப்பை மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு சாம்பாரோட மணமே நல்லா இருக்கும். அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகமான வீடியோ